உங்களுக்கு ஏத்த சின்னதை நாங்க ஒதுக்கிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. ஏன் இந்த கூட்டத்தை நாங்க பார்த்தோம். இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருமே விசிலடிச்சா குஞ்சிகளா இருக்கிறான். அப்ப நீங்களுக்கு ஏத்த சின்னம் இந்த சின்னம் தான் அப்படின்னு சொல்லி இந்த சின்னத்தை ஒதுக்கணும். அது நல்லா கத்தியது கதறியது ஊர கூட்டியது. விசிலடித்தா குஞ்சிகளுக்கு ஏத்த சின்னம் விசில் சின்னம். இனி நண்பா நண்பீஸ்லாம் நண்பா நண்பீஸ் விசில் போடு அப்படின்னு பாட்டை பாடிக்கிட்டு ஊர் முழுக்க வாயில அவங்க சின்னத்தை ஐ மீன் விசில் எடுத்து வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு திரிவாங்க. நல்லா இருக்கு அப்படியே போடு. ஒரு பீப்பி இருக்கும் அப்படின்னு போயிட்டு வரும். அந்த பார்த்தாலே நமக்கு இரிட்டேட் ஆகும். இனி பாருங்க தாவக்காரன் ஒவ்வொருத்தரும் வாயில அந்த விசில் வச்சுக்கிட்டு ஊர் முழுக்க பூமர் மாதிரி பேசுறீங்க. என்ன வீசுது பூமர் வீசா வீசுது. பூமர் வாடா. ஏற்கனவே டிவிக்கே கத்தி செஞ்சாங்க. டிவிக்கே இன்னொரு பக்கம் தளபதி இவங்க இருக்க அப்படின்னு கத்துவாங்க. ஏன்னா உன் பிரச்சனை உனக்கு நல்ல ஏன்னா 2020 தேர்தல் அவங்களுக்கு அப்படின்னு ஆயிரும். அதனால இந்த சின்ன சரியா இருக்கும். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது. சரி சரி. தளபதிக்கு ஒரு சின்னம் ஒதுக்குனது அது எவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வைப்பு. பட்டி தொட்டிலாம் பரவுது. எல்லாருமே நீ விசில் தான் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த சூழல்ல கண்ட்ராக்டருக்கு தயவு செஞ்சு விசில் அடிக்காதுன்னு கெஞ்சிராங்களாம். ஓகே அவன் என்ன சொல்றான், கண்டக்டர் விசில் அடிக்காதீங்க, வாட்ச்மேன் விசில் அடிக்காதீங்க, டிராபிக் போலீஸ் விசில் அடிக்காதீங்க, செக்யூரிட்டி விசில் அடிக்காதீங்க. எங்களுக்கு வந்து அதை கேட்கும் போது பயமா இருக்கு. சங்கு சத்தம் மாதிரியே இருக்கு. குறிப்பா என்ன தெரியுமா, இந்த முறை IPL நிகழ்ச்சியை உதயநிதி அவர்களும் முதலமைச்சரும் புறக்கணிக்கதா இருக்காங்களாம். விசில் அடிப்பாங்கல்ல. வழக்கமா போவாங்களே. வழக்கமா போறதெல்லாம் தளபதிக்கு முன், தளபதி வருகைக்கு பின் கிடையாது. புரியுதா? போட்டு போவார். போன வாட்டி அவர் விசில் அடிச்சது தூக்கி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏன் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? புரியுதா? தோனி உள்ள வந்து விசில் போடுன்னு சொல்லும் பொழுது வரக்கூடிய வைப் இருக்குல்ல, வேற லெவல்ல இருக்கும். எங்களுக்கு வந்து டிஸ்டர்பா இருக்கு, எங்களுக்கு அப்படி இருக்குன்னு ஒரு கூட்டம் வந்து அது விளம்பரம் பண்ணிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் விளம்பரம் பண்ற கூட்டம். ஏதாவது 5-10 கிடைக்கும்ல, கிடைக்கதான் செய்யும். போகட்டும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? 5-10 வச்சு பொழைக்கிற ஆள் பொழைச்சுக்கிட்டோம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல இனி விசில் சின்னம்னா தளபதியோடைய வைப்பு கண்டிப்பா. சாப்பிட்ட மாமா மஞ்சப்படி என்னையா வாய் ஊவான்னு போகுது. எவனாச்சும் நல்ல வாய்க்குள்ள கட்டக்கிட்டே வச்சு நல்ல 5 பேர் நல்லா குத்துனாங்க என்ன? இது வாயில நெல்லு குத்த போறியா? தேர்தல் எங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்கு, விசில் சின்னத்தை வச்சிருக்கோம். சரியா? உங்களுக்கு விவசாய சின்னம்னு ஒண்ணு கொடுத்தான். உங்க அண்ணன் சீமானு ஒரு புள்ள புடிங்க கூட நட்டது கிடையாது. சரியா? ஏற்கலப்பைய தொட்டு கூட பாத்துருக்க மாட்டாரு. அதுல வந்து அவர் மூஞ்ச வரைஞ்சு வச்சிருக்கீங்களா? எப்படி தெரியுமா? இந்த விஜயலட்சுமி கிட்ட போய் நிப்பார்ல, மாமா கெட்டவன் இல்லடி, அப்ப என்னங்க மாமா கேடு கட்ட வண்டி. ஆட தெரியாத சிலுக்கு கால் சுழுக்குன்னு சொன்னாரா? அந்த மாதிரி போட்டி போட்ட எந்த எலெக்ஷன்லயும் டெபாசிட் வாங்குறது உங்களுக்கு துப்பு கிடையாது. ஆனா வாய் மட்டும் 4 கிலோமீட்டர் கிளியுது. திமுக காசு வருது. இங்க பாரு, திமுகவுக்கு வந்து எங்களுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் நாங்க கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்க தேர்தல் எங்க பேங்க் அக்கவுண்ட பாரு. திமுக காசு எங்க இருந்து? பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு கட்சிக்கு ஒரு நபர் மட்டுமே எங்களுக்கு 536 கோடி போட்டிருக்காரு. சமூகம் பெரிய இடம் போட்டு நேருக்கு மேல ஒரு கேஸ் வந்துச்சுல, ஈடி போட்டுச்சுல, 1000 கோடி ஊழல், 800 கோடி ஊழல், அதுல வந்த காசு. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. யூசுப்ல அந்த நாய் சொல்றான்னு கேக்குறீங்க. யார சொல்றீங்க? யாரோ ஒரு நாய் சொல்லுச்சு ஊழல்னு. நீ தான் சொன்னியா? அதான் ஈடின்னு சொன்னேன். தம்பி பெரிய இன்ஜினியர். ஈடியா? அது எங்கடா அந்த இடியட்டு ஏற்கனவே டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல்னு சொல்லுச்சுல்ல, அத மறைச்சிட்டீங்க. டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு தப்பிச்சிட்டீங்க. ஒரே எரிஞ்சு எரிங்க ஐயா, எரிங்க. நீங்க எரிஞ்சு பாத்துறோம். வாங்க ஆள பாரு வாங்க. என்ன நினைச்சு? இல்ல உண்மையா சொன்னால 1000 கோடி என்னடா ஆச்சு? அடிச்சிட்டீங்க. சபா இப்பவே கண்ணை கட்டுது.
லூசு பல ஹைகோர்ட்ல போய் ஹைகோர்ட் ஜட்ஜ் என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? 1000 கோடி ஊழல்னு சொல்றியா, அதுக்கு எங்கப்பா ரெக்கார்டுன்னு கேட்டாங்களா இல்லையா? இருக்குன்னு சொன்னது அதெல்லாம் நீ கொடுக்க கூடாது, நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டீங்க. நீதான் ஈடி இருக்குல்ல, நீ ஒன்றிய அரசுல நீ எஃப்ஐஆர் போடு. ஐயா ரூலே இங்கதான் தமிழ்நாட்டுல போலீஸ் எஃப்ஐஆர் போட்டாதான் உள்ளே வர முடியும். அப்புறம் என்ன மஸ்துக்கு நாங்க ஆட்சி பண்ணும்போது நாங்க எதுக்குடா போடுறோம்? இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்கடா அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. அண்ணாமலை ஐயா இருக்காரு ஐபிஎஸ், அவரு கூட எங்க மேல 1 2 3ன்னு கொடுத்து என்னத்த நொட்டினாரு. நீங்க தான் காலில் விழுந்துட்டீங்களா? காலில் நொட்டினோம், நீ தான் போய் பார்த்த. நான் பார்த்தேன். அண்ணே சாட்ட முறிய அண்ணன் காதுல முட்டும் விசில் சத்தம் ஊ ஊ அப்படின்னு கேக்குதான். அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒன்னு பேசப்படாதாடா. அவர் என்ன செய்வாரு? காலையில 12 மணிக்கு எந்திரிப்பாரு, ஏசியில படுத்து எந்திரிக்கிறவரு. மணி 11 தான் ஆகுதா? இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டா? இது ஆகாத. வீட்டுல இருக்க குப்பையை கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு என் தங்கச்சி எங்க ஆத்தா மாதிரிலாம் விசில் அடிப்பாங்க. விசில் அடிச்சு தான் கூப்பிடுவாங்க. அப்ப சாட்ட முறிய மட்டும் தூங்கிட்டு இருப்பாரு. ஊ ஊ கொரட்டை விட்டு டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சாட்டமுடியோட சம்சாரம் என் தங்கச்சி, அந்த புள்ள குப்பையை எடுத்துட்டு போய் வெளியே போய் போடும். அந்த விசில் சத்தம் கேட்டதுனால விசில் ஊதி தெருவிலேயே நாங்க சுத்தம் பண்றவங்க. இந்த நாட்டுல நாங்க விசில் சத்தம் கேட்டா எவ்வளவு சுத்தமாகும்னு பாத்துக்க. பாரு, ஆஸ்பத்திரியில போய் பாரு, வர வர காது கேட்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன். நாங்க விசில் அடிக்கிறது உன் காதுக்கு மட்டும் ஊன்னு சவுண்டு கேக்குது. எலெக்ஷன் வரப்போகுது, தொலைஞ்சு நிறைய பேச வேண்டியது இருக்கு உங்ககிட்ட. நான் பேசுறது உங்க காதுல கேக்குதா என்னன்னு தெரியல. இல்லன்னா இங்கிலீஷ் நினைச்சுக்கிற போறா. தமிழ்ல பேசுறேன், பச்சை தமிழ்ல பேசுறேன். நான் கேட்காத மாதிரி இருக்கல, அதே மாதிரி நீயும் கேட்டும் கேட்காத மாதிரி. தொண்டர்கள் என்னைய வேற அசிங்கமா வைறாங்க. உன் தொண்டர்கள் ஊரா எங்க ஆத்தா, உங்க தொண்டர்கள் ஊரா என் தங்கச்சிகள். அதனால என்னைய வஞ்சா உன்னைய வஞ்ச மாணிக்கு சாம்பார் ஆப்பு எனக்கு. இங்க சின்னத்தை நீ தானே உலகத்துக்கே காட்டுற. டிவிக்கே நீ கத்துன விசில் நீ இதே மாதிரி சத்தம் போடு. அதே மாதிரி எங்க சின்னம் போய் சேரட்டும். நீ தானே நல்லவன். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க. ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. இஸ் நோபடி. இது ஒரு பொருட்டே இல்லை. இஸ் நோ மெட்டல். ஹி டசன்ட் நோ. எதனால அவருக்கு ஒரு ஒண்ணு தெரியாது. ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. ஐயோ, அவருக்கு எதுவும் தெரியாது. திமுகவை பற்றி தெரியாது, திமுக வரலாறு தெரியாது, எந்த சப்ஜெக்டும் தெரியாது. அட அறிவுட்டன, உங்களுக்கு உனக்கு ஒண்ணுமே தெரியலையா? உனக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை. இஸ் நோபடி. தமிழகத்துக்கு அடுத்த முதல்வராக தளபதி ஸ்டாலின் வர வேண்டும். ஒரு ஒண்ணு தெரியாது. 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. தமிழகத்துக்கு அடுத்த முதல்வராக தளபதி ஸ்டாலின் வர வேண்டும் என்று வைகோ சொல்லாம யார் சொல்லுவா? வைகோ ஒரு சைக்கோன்னு சொன்னேன் அன்னைக்கு, அது உண்மையானுச்சு. அதே மாதிரி இப்ப ஒண்ணு சொல்றேன், சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார். வைகோவை நம்பி போனா வாழவே முடியாது. லூசாப்பா நீ?